அனைவருக்கும் வணக்கம். BO 2025-26க்கான போட்டித் தேர்விற்கு கணித வகுப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவிட போகிறோம். அதாவது BO எக்ஸாமுக்கான சிலபஸில் இந்த மேக்ஸ் சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ் வைஸாக உங்களுக்கு டாபிக் வைஸாகவும் கிளாஸஸும், அதே போல் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒவ்வொரு வினாக்களை எடுத்து அதுக்கு ரிலேட்டிவான சம்மு நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதுதான் Day 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபைண்ட் தி HCF ஆஃப் 51,85. அதாவது 51,85 எண்களுக்கு மீபே கா காண்க. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மீபே கான்னு கொடுத்துருக்கலாம் அல்லது மீபே வான்னு கொடுத்துருக்கலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இங்கிலீஷில் பார்த்திங்கனாக்கா HCF தான், ஒரே மீனிங் தான். அப்போ HCFனா என்ன அப்படின்னாக்கா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ரெண்டு எண்கள் கொடுத்துட்டானாக்கா அந்த ரெண்டு எண்களுக்கும் காரணி கண்டுபிடிக்கணும். அந்த காரணியில் காமனாக உள்ளதை கண்டுபிடிக்கணும். அந்த காமனில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதோ அதுதான் அந்த சம்முடைய, அதாவது அந்த எண்களுக்குடைய HCF. இப்போது ஒரு சிம்பிளான ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். 6,12 எடுத்துக்கிறேன். 6னுடைய வகுத்திகள், 6 எதெல்லாம் வகுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு 6 வகுக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னாக்கா 4 வகுக்காது. அதுக்கு அடுத்தது 3ஆல் வகுக்கலாம், ஏன்னா 3 2 6. அடுத்தது 2ஆல் வகுக்கலாம், 2 3 6. அடுத்தது 1. இதெல்லாம் 6னுடைய வகுத்திகள் அல்லது காரணிகள். அடுத்தது 12 பார்த்தோம் அப்படின்னாக்கா 12 எதெல்லாம் வகுக்கும்? 12, அதாவது 12 வகுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா 6 வகுக்கும். அடுத்தது 4 12 வகுக்கும். அடுத்தது 3 12. அடுத்தது 2 வகுக்கும், 2 12. அடுத்தது 1. அவ்வளோதான். இது அதாவது 12னுடைய வகுத்திகள். இதெல்லாம் 12 வகுத்திகள். அதாவது காரணி கண்டுபிடிச்சாச்சா? காரணியில் எதெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள். 6 காமனாக இருக்கா? காமன். அடுத்து எது காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. அடுத்து எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. அடுத்தது 1 காமனாக இருக்குது. இதெல்லாம் காமன் ஃபேக்டர். இந்த காமன் ஃபேக்டரில் எது ஹையஸ்ட்டு? 6 தான் ஹையஸ்ட்டு. அப்போது 6,12க்கு HCF ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னாக்கா 6. இதுதான் யூஷுவல் மெத்தடு, இதுதான் பேசிக்கு. சப்போஸ் இப்போ நம்ம இந்த இடத்துல 2 நம்பர்ன்றதுனால ஈஸியாக போட்டாச்சு. இதே 3 4 வேறு ஏதாவது டெக்னிக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த காரணியை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. பட் இதுதான் பேசிக்கு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த டானா வகுத்தல் போடுவாங்க. அந்த டானா வகுத்தல் போட்டாக்கா இன்னும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரி, அது என்ன டானா வகுத்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டானா வகுத்தல் மாதிரி போடுவாங்க. இப்படி இந்த டா மாதிரி வரும், வகுத்துனே போவாங்க. இப்போ நம்ம எந்த நம்பருக்கு பார்க்குறோம்? 6,12 பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சம்முக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ 6,12. இப்போ இந்த 6,12 வகுத்துனே போகணும். எப்படி வகுத்துன்னு இந்த உங்கள் நம்பர் போடுவோம்ல, இந்த நம்பரால் வகுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது லாஸ்ட்டாக 1 வரும். நல்லா பாருங்கள், இந்த சைடில் தான் சொல்கிறேன் நான். இந்த சைடில் அப்படி போகும்போது வகுத்துகிட்டே போகும்போது லாஸ்ட்டாக 1ன்னு வரணும். அப்படி 1ன்னு வந்துச்சுனாக்கா அப்படியே நிறுத்திட்டு இங்கே வர்ற எல்லா எண்களையும் பெருக்குனாக்கா அதுதான் இந்த 6,12க்கு HCF. சார் இன்னொன்று சொல்லுவாங்களா சார், இங்கே 1 வரும்னு சொல்லுவாங்களா சார் அப்படின்னாக்கா, இங்கே 1 வருது எதுன்னா அது LCM. நம்ம இப்போ பார்க்குறது HCF தான் பார்க்குறோம். சப்போஸ் நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கும்போது LCM பார்த்தோன்னா நம்ம அதை சொல்லித்தரேன். LCMமில் தான் இந்த இப்படி வகுத்துட்டே போகும்பொழுது இங்கே கீழே 1 1 1 வரணும். அப்படி 1 1 1 வந்துச்சுனாக்கா இங்கே உள்ள எண்கள் எல்லாத்தையும் பெருக்குனாக்கா அதுதான் LCM. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், HCF என்னன்னாக்கா இங்கே பார்க்காதீங்க, இங்கே தான் பார்க்கணும். 6,12. இப்போ 6,12ல் இந்த டானாவத்தில் போடுறோம். இந்த டானாவத்தில் போட்டுகிட்டே போகும்போது இங்கே 1 வரணும். சரி, இப்போது இந்த 6ஐயும் 12ஐயும் காமனாக வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் இங்கே சூஸ் பண்ணணும். அந்த நம்பர் என்ன நம்பராக இருக்கணும்னாக்கா பகா எண்களாக இருக்கணும். அது என்ன சார் பகா எண் அப்படின்னாக்கா, பகா எண் ஒன்றும் கிடையாது. இப்போ 2 3 5, 5க்கு அடுத்தது 7, 7க்கு அடுத்தது 11, 11க்கு அடுத்து 13, 13க்கு அடுத்தது 19. இதெல்லாம் பகா எண்கள். புரியுதுங்களா? அப்படி போயிட்டே இருக்கும். இது ஒன்றும் இல்லை, பகா எண்ணா ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு எண் பகா எண்ணுன்னு சொன்னாக்கா அந்த எண்ணை அந்த எண்ணாலையும் 1ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். அப்படி வகுக்க முடிஞ்சால் அதுதான் பகா எண். புரியுதுங்களா? 6ஐயும் 12ஐயும் வகுக்கக்கூடிய காமனான ஒரு நம்பர் என்ன பகா எண் அப்படின்னாக்கா 2 வகுக்குமா? வகுக்கும். இப்போ 2 போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, HCFல காமனாக தான் பார்க்கணும். 2 நம்பர் கொடுத்தாலும் 3 நம்பர் கொடுத்தாலும் காமனாக வகுக்கணும். ஆனால் LCMல அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு நம்பரை வகுத்தாலே நீங்கள் வகுத்துன்னு போயிட்டுனே போகலாம். ஆனால் HCFல பொறுத்தளவுக்கு கொடுக்கப்பட்ட எண்கள் எல்லாத்தையுமே காமனாக வகுக்கணும். அப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணி போடுறோம். இப்போ 2 நான் போட்டுட்டேன். 2 6 வகுக்குமா? வகுக்கும். எத்தனை 2? 3 2 6. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 6 2 12. சரி, அடுத்து 3 6ஐயும் காமனாக வகுக்கக்கூடிய பிரைம் நம்பர் என்னது? 3. 2 வகுக்காது. ஏன் வகுக்காது? 6 2 வகுக்கும், 3 வகுக்கும். அதனால் 3 2த்தையும் வகுக்கும். அப்போ 1 3 3, 2 3 6.
சரி, அடுத்தது ஒரு நம்பர் இங்கே சூஸ் பண்ணணும். இந்த நம்பர் தான் நல்லா பாருங்கள், 1,2ன்னு இருக்குது. இந்த ரெண்டையும் வகுக்கக்கூடிய காமனான நம்பர் என்ன நம்பரு? 1 தவிர வேறு எதுவும் வகுக்காது. நான் என்ன சொன்னேன், இது போல் டானா வகுத்தல இந்த சைடில் போடும்பொழுது லாஸ்ட்டாக 1ன்னு வந்துச்சுனாக்கா அவ்வளோதான், நிறுத்திக்கிட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்குனாக்கா ஆன்சர் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே என்ன வருது? 2,3ன்னு வருது, பெருக்குனாக்கா 6. அப்போ 6,12க்கான HCF என்னன்னாக்கா 6. இதுதான் மெத்தட். இப்போ இந்த சம்மை பார்க்குறோம். 51,85ன்னு இருக்குது. 51,85 காமனாக வகுக்கக்கூடிய எண் பிரைம் நம்பர் என்னது? 2 வகுக்குமா? வகுக்காது. ஏன்னா ரெண்டுமே ஒற்றைப்படை. 3 வகுக்குமா? அதுவும் வகுக்காது. அடுத்து என்ன பிரைம் நம்பர்? 5 வகுக்குமா? வகுக்காது. ஏன்னா 75 வகுக்கும், 51 வகுக்காது. 5க்கு அடுத்து என்னது? 7. 7யுமே வகுக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7க்கு அடுத்து என்னது? 11 வகுக்காது. அடுத்து 11 அடுத்துனா பிரைம் நம்பர் 13 வகுக்காது. ஏன்னா போட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்தோன்னா 13க்கு அடுத்து பிரைம் நம்பர் என்னது? 17. இப்போ 17 போடலாம் அந்த இடத்துல. 17 போட்டோன்னாக்கா எத்தனை 17 வரும்? 3 17 51, 5 17 வரும். நல்லா பாருங்கள், 7 5 35க்கு 5 நல்லா இது எடுத்து பெருக்கி பார்த்தலாமே. 17 × 5 பெருக்கு நல்லா வரும். 7 5 35க்கு 5 மீதி 3, 1 5 5 3 8 வருதா? கரெக்டாக வருது. அப்போ 5 17 85. அடுத்து நம்ம டானா வகுத்தல் போடணும். நல்லா பாருங்கள், டானா வகுத்தல் போடும்போது இந்த 3,5க்கு காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும்? 1 தவிர வேறு எதுவும் வராது. அப்போ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். உங்கள் 1 வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ 1 வந்துருச்சுனாக்கா இங்கே இருக்கிற நம்பர் தான் என்னுடைய HCF. சரி, எல்லாத்தையும் பெருக்கு சொன்னீங்களா? இங்கே 1 தான் இருக்குது. 1னா அப்படியே போட்டுருங்க. ஒரு 17 17 அவ்வளோதான். அப்போ 51,75க்கு என்ன HCF அப்படின்னாக்கா 17 தான் இதுக்கான ஆன்சர். சி ஆப்ஷன் 17 தான் இதுக்கான ஆன்சர். சரி, அடிஷனல் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்டிங் HCF 2 6 9. இங்கே பாருங்கள், 2 6 9 இது 2 6 9. இதுக்கு காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் என்னது? 2 வகுக்குமா? வகுக்க முடியாது. ஏன்னா இங்கே 9 இருக்குது. அப்போ 2 வந்து அதாவது 9 வந்து 2 வகுக்காது. அடுத்து 3 போட முடியுமா? 3யும் வகுக்க முடியாதே. 2 வந்து 3 வகுக்காது. அது இங்கே பாருங்கள், 3 வகுக்காது அப்படின்னாக்கா அதுக்கு மேலே எல்லாமே சின்ன நம்பர், 2 சின்ன நம்பர் தானே, அதுக்கு மேலே போக முடியாது. அப்போ 2ம் வகுக்காது, 3ம் வகுக்காது. எந்த நம்பர் தான் வகுக்கும்? 1 தான் வகுக்கக்கூடிய நம்பர். அப்போ தேர்ஃபோர் 2 6 9 இதுக்கு காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்? 1 தான். அப்போ என்ன சொன்னால், எப்போ டானா வகுத்தலாம் இந்த இடத்துல 1 வந்துச்சுன்னா நிறுத்திக்கலாம். அப்போ அங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்குங்க. ஏற்கனவே 1 தான் இருக்குது. அப்போ 2,6,9க்கான HCF என்னது? 1. சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 18,30. இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள நம்பர் என்னது? 2 போடலாமா? போடலாம். ஏன்னா அங்கே 9 2 18, 15 2 30. ஓகேவா? சரி, அடுத்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக 2 போட முடியாது, 3 போடலாம். 3 போடுங்க. 3 9, 5 15 அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், 3 5 இருக்குது. 3 5க்கு என்ன காமனாக வரும்? 2 வராது. 3 இங்கே வரும், 5 வராது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ 1 தான் வரும் கண்டிப்பாக. இது ரெண்டுத்துக்கும் காமனாக வரக்கூடிய 1 தான். அப்படி வந்துச்சுனாக்கா இங்கே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்க ஒன்று தான். அப்போ 2 3 6 தான் இதுக்கான ஆன்சர். இங்கே பாருங்கள், 30, 40, 60. இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கலாமா? இப்போ டானா வகுத்தல் போடுறோம். 30 40 60 இதுக்கு காமனாக வரக்கூடிய 2 போடலாமா? போடலாம். ஏன்னா 5 2 30, 20 2 40, 30 2 60. அடுத்து என்னது போடலாம்? 15 20 30 வகுக்கக்கூடிய நம்பர் என்னது? காமனாக வகுக்கணும். 3 போடலாமா? 2 போடலாம். 2 போட்டால் 15 வகுக்காது, 2 போட முடியாது. 3 போடலாமா? 3 வந்து 20 வகுக்காது. 3 போட அடுத்து 5 போடலாமா? 5 போடலாம். 5 போட்டோம்னாக்கா 3 5 5, 4 5 20, இந்த இடத்துல வந்து 6 5 30. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், 3, 4, 6ன்னு இருக்குது. இந்த 3 நம்பருக்கும் காமனாக வகுக்கக்கூடிய பிரைம் நம்பர் என்னது? 2 வந்து 4 வகுக்கும், 6 வகுக்கும், 3 வகுக்காது. அடுத்தது 3 பாருங்கள், 3 மட்டும்தான் வகுக்கும், 4 வகுக்காது, 6 வகுக்காது. 5 பாருங்கள், ஏற்கனவே இங்கே 3 இருக்குது. 3 விட 5 போட்டாக்கா அவ்வளோதான், வகுக்க முடியாது. அப்போது 2 வகுக்காது, 3 வகுக்காது அப்படின்னாக்கா கண்டிப்பாக 3, 4, 6க்கு காமனாக வகுக்கக்கூடிய ஒரே நம்பர் என்னது? 1 தான். நல்லா புரிஞ்சுங்களா? 1. நான் என்ன சொன்னேன், இது போல் சைடில் அந்த 1 வந்துச்சுன்னா அப்படியே நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் உள்ள நம்பரை பெருக்கிங்க. அப்போ 2 10. அப்போ 30, 40, 60க்கான HCF என்ன அப்படின்னாக்கா 10 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போ இந்த நடத்தின இந்த HCF உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சம்முக்கான ஆன்சரை நம்மளுடைய கமெண்டில் தெரிவிங்க. புரியுதுங்களா? அப்படி நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து இது போல் அடுத்தடுத்த கணித வகுப்புகள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இல்லை அந்த BO சிலபஸ் டாபிக் வைஸாக உங்களுக்கு கணித வகுப்புகள் தொடர்ந்து நம்ம பதிவில் இருக்கிறோம். அதனால் இந்த ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.